பசியால் வாடி என்னை எதிர்பார்த்து காத்திருந்த எனது மனைவி மக்களை நினைந்து நான் கண்ணீர் விட்டேன். நேரத்தை கழிப்பதற்காக அந்த வில்வ மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே தரையில் போட்டுக் கொண்டிருந்தேன். பொழுது விடிந்தது. நான் வீட்டிற்கு திரும்பி மானை விற்றேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் உணவு வாங்கிக் கொண்டேன். என் உபவாசத்தை முடிக்க இருக்கும் தருவாயில் யாரோ புதிய நபர் ஒருவன் என்னிடம் வந்து பிச்சை கேட்டான். அவனுக்கு முதலில் உணவளித்து பிறகு நான் சாப்பிட்டேன். மரணத் தருவாயில் நான் 2 சிவதூதர்களை கண்டேன். என்னை சிவலோகத்திற்கு இட்டுச் செல்வதற்காக அவர்கள் கீழே அனுப்பப்பட்டிருந்தார்கள். சிவராத்திரி இரவன்று நான் செய்த என்னை அறியாத பூஜையின் பலனை உணர்ந்தேன். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது என்று சொன்னார்கள். நான் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. என் குடும்பத்தாரை நினைத்து நான் விட்ட கண்ணீர்